பழச மறந்துட்டு விட்டுறலாம். ஆனா பழசையே வேற மாரி அந்தந்த பட புரமோஷனுக்காக வேற வேற மாரி மாத்தி பேசும்போது தான் நம்ம கூட இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் வந்துடுது. அப்படி அவன் மஞ்சக்காமால வந்து இங்க படுத்திருந்தப்ப, எங்க அம்மா அதுக்கு மருந்து குடுக்குறோம்னு சொல்லி கூட்டிட்டு போயி, எங்க அம்மா 2 நாள் காலையில எங்க அம்மா கையில மருந்து குடுத்து சாப்பிட்டான். ம். எங்க ரூம்ல சூரிக்கு வந்த மஞ்சக்காமாலைக்காக ஆ அவர் மருந்தா? எங்க அம்மா மருந்து குடுத்தாங்க. எங்க அம்மா எத்தனை சூழல்ல, "நீ அங்க போற, அங்கிட்டு போற." ஒரு நினைவு வந்து எங்க அம்மாவ போய் பார்த்துருக்கலாம்ல. இதே வைகையில நம்ம ஏறி வரும்போது, எங்க அம்மாயி வயசான அம்மாயி. "பிள்ளைக கிளம்பி சினிமாவுக்கு போறாய்ங்க. எவ்வளவோ சொல்லி கேட்டேன்." அப்படின்னு சொல்லி எங்க அம்மாயி தல சுமையா அரிசிய தூக்கிட்டு வந்து எங்களுக்கு ஏத்தி விட்டுச்சு. அந்த எங்க அம்மாயி நினைவு வந்திருக்கலாம்ல. என்னோட ஃபேமிலி எனக்கு அவனும் சினிமாவுக்கு நம்மள விட வெறித்தனமா போறான்னு தானே. ஒரு இடத்துல அவன பாயிண்ட் பண்ணி, கடைசியா அந்த கதைய கூட வச்சுக்கங்கடா. புகழ் வெளிச்சம் பெற்ற பிறகு அவர் பழச மறக்கிறாரு. சூரி பழச மறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழலா இப்போ? மறக்கவும் இல்ல. பழச மாத்தி பேசுறாரு. ஓ! மறந்தா கூட பரவாயில்லையே. பழச மறந்துட்டு விட்டுறலாம். ஆனா பழசையே வேற மாரி அந்தந்த பட புரமோஷனுக்காக வேற வேற மாரி மாத்தி பேசும்போது தான் நம்ம கூட இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் வந்துடுது.